ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒய்கே கேமிங் பிரதர்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சொல்கிறா. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஆள் வராங்க. அவரை போய்ட்டு ஏர்போர்ட்டில் போய்ட்டு புக் பண்ணி வர போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட ஹோட்டல் இருக்குல்ல கைஸ், அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்ற ஹோட்டலாக மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து தங்குற ஹோட்டலாகவும் அப்கிரேட் பண்ணி வேறு ஒரு இடத்துக்கு மாற்ற போகிறோம். அதான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போது எங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோமா? ஆமாம், இப்போ வந்து நம்ம இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எப்பவுமே கார் தான் கைஸ் ஓட்டுறோம். நம்ம ஸ்டீலிங் பண்ண 3 கார் இப்போ வந்து நம்மளே பேர் மாற்றி நம்மளாம் ஓனாக பண்ணியாச்சு. அதனால் இந்த வண்டி இந்த இடத்துல இருக்குது. இந்த 3 காரும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் கைஸ். சரி, இப்போ இந்த பைக் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். கரெக்டாக? ஆமாம், ஏர்போர்ட்டில் ஒரு புது ஆள் இருக்காங்க. அவரை போய்ட்டு மீட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம போகலாம். சரி, கிளம்பலாமா? இந்த வண்டி வந்து Z10 கைஸ். நல்லா ஹெல்மெட் சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம கிளம்புறோம். சரி, நம்ம வீடியோ யாராவது புதுசாக பாருங்கன்னா சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை போட்டுக்கோங்க, அப்படியே கமெண்ட் போய் பண்ணுங்கள். கேம் சேலஞ்ச் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கமெண்டில் போயிட்டு சேலஞ்ச் சொன்னீங்கன்னா அதை பண்ணுவோம். சரிவா, இப்போ ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் எங்களையும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா அங்கே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கே இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அங்கே நான் போஸ்ட் போட்டுருவேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போலாம் ஐ திங்க் அவங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்தோடனே உங்களை வந்து பார்க்குறேன். சரி, வெயிட் பண்ணி இப்போ கட் பண்ணிட்டு அப்புறமா அவங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். ஐ திங்க் அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் சாப்பிட்டு வந்துட்டாங்க கைஸ். இவங்க யார் அப்படின்னா ரோலக்ஸோட தங்கச்சி கைஸ். அதாவது அவங்க ஊர் இருக்குல்ல, அங்கே வந்து இன்னும் நல்லா நிறைய பிரச்சனை ஆகிடுச்சா. அவங்களுக்கு வந்து இருக்கவும் பிடிக்கலையா. இங்கே ஒரு காலேஜ் இருக்குது, அதனால் அங்கே போகிறதா தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ நம்ம இவங்களை ரோலக்ஸோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஆகணும். குயிக்காக நம்ம போகலாம் ரோலக்ஸோட வீட்டுக்கு. பெட்ரோல் கம்மியாக இருக்குது. நம்ம பெட்ரோல் போட தேவைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாரோ ரோலெக்ஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்மளுடைய வீடியோவோட ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இது எபிசோட் நம்பர் என்னடா? 6 நினைக்கிறேன். 6. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 5 வீடியோஸ் வந்து போய் சேனலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 5 வீடியோஸ் பார்த்துருந்து பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு கொஞ்சம். இல்லைபடி உங்களுக்கு புரியும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம ரோலெக்ஸ் வீடு போகாமல் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம இதான் ரோலக்ஸோட வீடு அங்கே இருந்துச்சு. நம்ம இங்கே வந்தோடனே அவர் வந்து இந்த வீட்டில் தங்க சொல்லிட்டோம்ல, அதனால் அவர் இங்கே இருக்கார். அவர் எங்களை கேட்டார், நானும் ரியல் லைஃப் மோட் எபிசோட் பண்ணுறேன்னு. அதை அந்த வீடியோ எபிசோட கண்டிப்பாக உங்களுக்கு வரும், பாருங்கள். இங்கே இறங்கிட்டாங்க. அப்புறம் ரோலக்ஸ் என்ன ஃபோன் பண்ணி நமக்கு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அங்கேயே நான் வந்து அங்கேருந்து ஏன் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னா, அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போது அதை வந்து அங்கேருந்து ஏன் வந்தேன் அப்படின்னா, அங்கே வந்து நான் சண்டை போட்டனால ஃபேமிலி நிறைய பிரச்சனை வரதுனால இங்கே வந்தேன். இப்போ என்னோடய தங்கச்சி இங்கே தான் வந்து அவருக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம வீட்டிலே கொஞ்சம் சேஃப்டி இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து நம்மளோட வீட்டில் இருக்கலாம். நம்ம போகலாம் இப்போ நம்மளோட வீட்டுக்கு. ஏன் ஃபஸ்ட் பர்சனில் ஓட்டும் போது ஓகே நல்லா இருக்குங்க. அதை டேர்னிங்லாம் நல்லா கார்னர் பண்ணுற மாதிரி இல்லை, இது மாதிரி இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த சாவி பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு சாவி இருக்குது. எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியலங்க சாவி இருக்கிறத. கிச்சனில் அதில் ஜஸ்ட் ஒரு கீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு டிசைன், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு இவங்க ரிலீஸ் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு வெதர் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது. ஒரு காலங்காத்தால வெளிச்சம் சூப்பராகவே இருக்குது. சரி, நம்ம போகலாம். இப்போ உள்ளே போயிட்டு வண்டி விட்டு வேறு எந்த வண்டி ஓட்டலாம். நம்ம அங்கே வேறு போகணும். ஆமாம், இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டலில் வேறு நிறைய விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. என்ன பொருட்கள்லாம் மாற்றணும் கைஸ், நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு பொருட்கள் எல்லாத்தையும் மாற்றி தான் ஆகணும். சரி கைஸ், குயிக்காக போயிடணும். இவங்களை இங்கே விட்டு இங்கே ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஓகே கைஸ். இவங்க நம்ம இங்கே பத்திரமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருங்க ப்ரோ. உள்ளே வந்து நிறைய இடம்லாம் இருக்குது, ஃபேன்லாம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து உள்ளே வந்து ஜாலியாக இருங்க. சரி, அவங்க வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க போல். சரி, இப்போ வந்து நம்ம போய் நம்ம ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எதில் போகலாம்? நம்ம ஹோட்டல் பைக்கில் போகலாமா, காரில் போகலாமா? காரில் போகலாம். நீங்கள் இப்போ தான் பைக்கில் போயிட்டு வந்தோம். அதுலேயும் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ எந்த கார் போகலாம்? எனக்கு தெரிஞ்சு இது எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஜி வேகன் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் அது ஒர்க் ஆகல, நிறைய மோட்லாம் போட்டிருக்கனால இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ வேறு ஆட் பண்ணியிருக்கேன். அது அடுத்த ஒரு வீடியோவில் வரும். அதனால் வந்து கொஞ்சம் என்ன இது ஒரு கிளிச்சு கைஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து நாங்கள் போவோம். அந்த சிம்பிளுக்கு நான் கவனிக்கல. அதனால் வந்துட்டு அங்கே போயிட்டு கார் தோறதுக்கு பற்றி பைக் தொட்டுட்டேன்.
நம்ம இந்த சந்து வழியாக போய். சரி, இப்போ இந்த கார் எடுக்க முடியுமா? அதே மாதிரி ஒரு உட்டி போட்டிருக்கான் இவனோட அவுட்ஃபிட். அதுக்கப்புறம் ஒரு ஆர்மி டவுசர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு மோடு இறக்கியிருக்கேன். என்ன அப்படின்னா போலீஸ் மோடு, அதான் எல்எஸ் பிரியாட் மோடு வந்து இறக்கியிருக்கேன். அதையும் நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கான வீடியோ நான் பார்க்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோ, பெல் ஐக்கன் நாளில் போட்டு வச்சுக்கோம். நாங்கள் அந்த மாதிரி அந்த வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து. சரி, தெரிஞ்சு இந்த கார் நினைக்கிறேன் மனப்பொருள் லம்போகினி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். லம்போகினி எரிக்கன் அதுவே எடுக்கலான்னு நினைக்கிறேன். இது வேணாம், எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து இந்த கீழே வந்து டயரை ரெட் கலரில் மாற்றிருக்கேன். முன்னாடி வந்து இருந்திருக்காது, இப்போ வந்து ரெட் கலர். நிறைய கார்லாம் மாடிஃபை பண்ணதாங்க நினைக்கிறேன். டைம் தான் இருக்க மாட்டேங்குது. ஸோ இது ஒர்க் ஆகிடுச்சு. நம்ம இந்த கார் தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறோம், லம்போகினி. நல்லா இருக்குல்ல? ஐ திங்க் ஒரு நாள் இன்டர்வியூவில் ஓட்டலாம். இப்போ வேணால் கொஞ்சம் இந்த ரோடு பிடிச்சோன்னே போகலாம். இப்போ வந்து கண்டிப்பாக கிராஷ் பண்ணிட்டுருவான்னு அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்தது எங்கே போகிறோம்? ஹோட்டல் போயிட்டு அதான் ஹோட்டல் போயிட்டு எதாவது வேலை இருக்கா, இல்லை எல்லோரும் போய் அவங்களே பண்ணிட்டாங்களா, இல்லை நம்ம ஏதாவது நம்ம ஹோட்டலில் நம்ம தானே பண்ணி அவங்க ஸ்டாஃபே எல்லோரும் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வேறு அடுத்த தடவை பேமெண்ட் பண்ணணும். ஐ வில் அடுத்த ஒரு வீடியோவில் பேங்க் ஈஸ்ட் பண்ணணும். மட்டும் காசு வேறு கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஓகே, பேங்க் ஈஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பேங்க் ஈஸ்ட் வந்து இந்த அந்த ஹோட்டல் வாங்கிறதுக்கு. அதோட இப்போ அடுத்த வீடியோவில் மெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. சரி, இப்போ நம்ம ஹோட்டல் இல்லாமல் இதோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சு பேசிகிட்டு இருக்கும் போதே. இது வந்து சாப்பிட்ற ஹோட்டல் மட்டும்தான். இது வந்து இதை விட ரொம்ப ஒரு பெருசான ஒரு ஹோட்டல் நம்ம மாற போகிறோம். அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு டல்லாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு வேறு இடத்துல ஒன்று மாட்டிடலாம். நம்ம போய் பார்த்ததில் உங்களுக்கு அது காமிக்க மாட்டேன், ஏன்னா அது வந்துட்டு கழுகு பார்வையில் மட்டும்தான் உள்ளே போகும். அதனால் காமிக்க மாட்டேன். நாங்கள் உள்ளே போனதில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஏதோ லோடு மாதிரி வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அதனால் நம்ம குயிக்காக எடுக்க போகலாம். பார்த்து போடா, டேமேஜ் ஆகல. இந்த காலம் அந்த வெயிலில் பாருங்கண்ணா, அந்த வெயிலில் அது ஷைனிங்காக இருக்கு. சரி, இப்போ அடுத்து அந்த லோடு எங்கே இருக்குது? அதான் இந்த இதோ அந்த ஒரு சைட்டாக ஒரு பில்டிங் இருக்குது, அந்த இடத்துல தான். ரைட் ஹேண்ட் சைடு. சரி, இருக்காதீங்கடா, கண்ட்ரோல் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு அந்த வண்டி எடுத்துக்கலாம். என்ன வண்டி கொடுப்பானுங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கைஸ், நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே கிளிச்சாக இருக்குனால அந்த பின்னாடி லோடு வந்துட்டு வரமாட்டேங்குது. நான் அவங்க வேணால் தனியாக எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன், அங்கே போயிட்டு பார்த்துட்டு காமிக்கிறேன். இப்போ இதை எடுத்துன்னு எங்கே போகிறோம்? புது ஹோட்டலுக்கு போகிறோமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புது ஹோட்டல் எங்கே இருக்குன்றதை நம்ம இல்லை புது ஹோட்டல் போகிறது கிடையாது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹைவே பிடிச்சி அங்கே ஒரு இது இருக்குது மேனேஜ்மெண்ட் வண்டி, அந்த இடத்துல நம்ம புது எக்ஸ்ட்ரா திங்ஸ் வாங்க போகிறோம். இங்கேருந்து எல்லா திங்ஸும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஒரு திங்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் புது ஹோட்டலில் அந்த பெட் அதெல்லாம் வாங்கிட்டு மொத்தமாக லோடு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஐயோ, இந்த வண்டி ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடமா? ஆமாம் ஆமாம், நான் போய்க்கா லோடு எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க கைஸ். அவ்வளோதான், நம்ம லோடு எடுத்து நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடியே, இந்த நான் இது கண்டெய்னர் காமிக்கிறேன்ட்டு. நம்மளோட வண்டி வந்துட்டு அதோ இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியில் வந்து ஏறியாச்சு. வந்துட்டு அது வந்து கிராஷ் ஆகிடுது. இந்த இதுதான் வந்து இந்த இடத்துல வரணும். இது கிளிச்சு நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஒரு இது மாதிரி இறக்கி வண்டியை பார்த்து ஓட்டுறா, அது சொருகிற பாரு. நம்ம வண்டியான அது பின்னாடி கிட்ட பார்த்தோம்னா நம்மளுது. அதனால் நம்ம எதையும் கவலைப்படுறதில்ல. நீங்கள் என்பிசியும் ரொம்ப நல்ல போயிருவேன். அந்த மோடு எப்படி பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரியல கைஸ். ஏன்னா எல்லா என்பிசியுமே கரெக்டாக இருப்பாங்க, நம்மளுக்கு போராக தான் போகும்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பக்கத்தில் தெரியல அந்த மேன்ஷன் தான். நான் இப்போ வந்து சுற்றி பார்த்து போகிறது கிடையாது, எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. நான் வந்து போயே ஆகணும், ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா ஓகே கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கேம் சேலஞ்ச் எல்லாமே பண்ணால் அதையும் போய் கமெண்டில் பண்ணுங்கள், அதையும் ஷார்ட்ஸ் மேக் பண்ணி உங்களுக்கு போடுறோம். இன்டீரியர் சூப்பராக இருக்கே, இந்த வளைஞ்சு இந்த இதெல்லாம் பண்ணி ஸ்க்ரீன் பார்த்தீங்களா, அப்படியே அந்த டிரைவர் பக்கம் திருந்த மாதிரி நல்லா இருக்குல்ல அந்த ஸ்க்ரீன். அந்த எலிவேட்டர் இதில் கொடுத்துருக்காங்க, அதான் என்னால் நம்ப முடியல. பார்த்து அதுமாதிரி நம்ம ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுவோம், கஸ்டம் ஷோரூம், அதாவது எல்லா கம்பெனிது அதையும் நம்ம கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம். எல்லாம் நிறைய பேர் இந்த ஊர்லேருந்தே நம்மளுக்கு கேட்டுருக்காங்க. அவ்வளோதான், நம்மளோட இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து இதை எடுத்துகிட்டு நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக இன்னும் வரலாம்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு. ஆமாம், நம்மளோட பழைய ஓட்டர் இருக்க இன்னும் கொஞ்சம் திக்ஸ் இருக்குது, அது வந்து நம்மளோட மேனேஜர் எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க போல. நம்ம அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு தான் நம்மளுடைய ஹோட்டல் ஓப்பன் ஃபங்க்ஷன் இருக்குது.
அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் எனக்கே தெரியாமல் ஆட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா அங்கே நைட்டு வந்து கிளப்பும் நடக்குது. அதனால் ஓப்பனிங்க்கு வந்து எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க. ஒரு 3-4 பேர் தான் மட்டும் தான் வெளியே இருப்பாங்க. அது வந்து கார் டேமேஜ். அதை கண்டுக்காதீங்க. நம்ம போகலாம் கைஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு போகலாம் கைஸ். ஃப்ரெஷ்ஷப்பும் ஆகிட்டேன். நைட்டும் ஆயிடுச்சு. ஜொலிக்குது வண்டி. அப்போயாவது வெயில். இந்த வண்டி எப்படி தெரியுமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஃபஸ்ட்டு இந்த வண்டி பிடிக்காது. இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன். அப்படின்னா அந்த வெயிலையும் அந்த ஷைனிங்காக ஜொலிக்குது. இப்போது நைட்டில் பார்த்தாலும் ஜொலிக்குது. என்னடா வண்டி டேக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளோட ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு கைஸ். இந்த ஹோட்டல் ரொம்ப பெரிய ஹோட்டல். உங்களுக்கு இந்த புது ஹோட்டல் பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் போயிட்டு ஒய்கே அப்படின்னு போட்டு ரெட் கலர் ஆர்ட் அப்படியே 2 சைடு அப்படியே தட்டி விட்டுருங்க கைஸ். கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நான் குயிக்காக கழுகு பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க எவ்வளோ ஒரு வளைவான ஹோட்டல், ஒரு லக்ஸுரியஸ் ஹோட்டல்னால் நான் இதை தான் சொல்லுவேன். வெளியிலேருந்து பார்க்க தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஆனால் உள்ளலாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நம்ம கழுகு பார்வை பார்க்குறதுனால அப்படி இருக்கும். இதுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். இதோ நம்மளோட கொஞ்சம் சில இதுஸ் வந்திருக்காங்க. குயிக்காக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். Thank you. Goodbye.